வந்து சிம்பிளாக பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நான் இது வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒரு பக்கமாக வந்து மடித்து அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து மடித்தது வந்து எடுக்க முடியல. கிராஸ் பீஸில் வந்து கரெக்டாக ஒரு பக்கம் பிசுறு விட்டுட்டு ஒரு பக்கம் மாத்திரம் வந்து பிசுரை மடித்து அடிச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது சாரி பேக் நெக்கு. எப்பவும் மாதிரி வந்து பிசுறு தெரியாமல் வச்சு திருப்பி நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி வந்து அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இதை வந்து கீழே வந்து நல்ல பக்கத்தை வச்சுக்கிறோங்க. நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கணும். இப்போ இந்த எடுத்துருக்கிற பீஸில் வந்து நம்ம மடிச்சடிச்சிருக்கிறது வந்து இந்த பக்கமாக இருக்கணும். அந்த பிளெயினாக இருக்கிற, அதாவது பிசுறு இருக்கிற பக்கம் வந்து இந்த பக்கம் வச்சுக்கணும். இப்போ இதை வந்து கீழே வச்சுக்கணும். இந்த மாதிரி கரெக்ட் பாருங்கள், இந்த பிசுறும் இதுவும் வந்து கீழே இருக்கணும். இப்போ இது கரெக்டாக இந்த ஒட்டுலே, அதாவது நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ஒட்டுலே வந்து தையல் போட்டுட்டு வரணும். கரெக்டாக ஒரே மாதிரி வந்து தைச்சிட்டு வாங்க. இதுக்கு வந்து பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அகலத்துக்கு வந்து கட் பண்ணிங்கன்னா போதுமான அளவு, ரொம்ப பெருசாக தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக வந்து அடிக்கணும். கிராஸ் பீஸ் தான் இருந்தாலும் நம்ம அடிக்கும்போது கரெக்டாக கொஞ்சம் நீட்டாக பார்த்து அடிச்சிருங்க. இது வந்து த்ரெட், அதாவது நூல் வந்து உள்ளர கொடுக்காம த்ரெட் பைப்பிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மாத்திரம் கட் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இங்கே வந்து கரெக்டாக சிசர் கட் போட்டுருங்க. இப்போ நல்லா கரெக்டாக கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு இதை வந்து ஒரே மடிப்பு, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து சன்னமாக வேணுமோ, அதாவது தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து மடிச்சிருங்க. இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து நூல் உள்ளர வச்ச மாதிரி வந்து பைப்பிங் வந்து நீட்டாக வரும். நமக்கு வந்து ஒரே மாதிரி பைப்பிங் வரணும்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அடிக்கணும். நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பைப்பிங் வந்து. சாரீ வந்து இந்த கலர், அதாவது இந்த வெந்தய கலர் வந்து சாரீ, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த கேப்லேயே வந்து தையல் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நல்ல டீப் நெக்கு, இறக்கம் வந்து நல்லா 10 இன்ச்சு இறக்கம். பைப்பிங் பாருங்கள், கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள். உள்ளரையும் வந்து பிசுறு வந்து தெரியலை, நீட்டாக பைப்பிங் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இது வைக்கிறதும் ரொம்ப ஈஸியான மெத்தடு, டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் இதில் வந்து டிசைன் வந்து பண்ணணும், அது தனி வீடியோ கண்டிப்பாக வந்து எடுத்து போடுறேன். எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தனியாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இந்த பைப்பிங் வந்து எப்படி ஈஸியாக வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்குறீங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.